ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு கருணக்கிழங்கு 2 எடுத்துருக்கோம். அதை நம்ம குக்கரில் வச்சு 2 விசில் விட்டுக்குவோம். கருணக்கிழங்கு இப்போ வெந்துருச்சு. இதை நம்ம கட் பண்ணி வச்சுக்கிடுவோம். இதுக்கு நமக்கு வதக்க தேவையான பொருட்கள் 12 சின்ன வெங்காயம், 5 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறோம், கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கிறோம், தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு காமூடி துருவி வச்சுருக்கிறோம். இதில் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம். புளி கொஞ்சம் இவ்வளோ புளி எடுத்துக்கணும். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகவும் நம்ம இந்த கருணக்கிழங்க லைட்டாக வதக்கி எடுத்துக்கிறோம். இதளவுக்கு வதக்குனா போதும். இப்போ எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கிறோம். 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு, 2 வெந்தயம் போட்டுக்கணும். இதோட இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துட்டு, தக்காளியோட கொஞ்சம் பெருங்காயம், கொஞ்சம் வதங்கணும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கணும், கொஞ்சம் புளிக்குழம்பு பொடி போட்டுக்கணும், ரெண்டரை ஸ்பூன் வெறும் மிளகாப்பொடி 1 ஸ்பூன், கரைச்சி வச்சிருக்க புளி தண்ணியை ஊற்றிடும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு வெல்லம் போட்டுக்கணும். வெல்லம் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் பால் அதில் ஊற்றி, காமூடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்குறோம், அதை இதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். இதில் நல்லா கொதி வர்றப்ப நம்ம அந்த கருணக்கிழங்க வதக்கி வச்சுருக்கோம்ல, அதை இதில் போட்டுக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தலையை அதில் தூவி ஒரு 2 மினிட்ஸு சிம்மில் இருக்கட்டும். கொதி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். புளிக்குழம்பு ஒரே மாதிரி கருணக்கிழங்கோட செட் ஆயிடுச்சு. அதில் கொஞ்சம் நேரம் ஊறுனா கருணக்கிழங்கு அதோடு சேர்ந்து நல்லா புளிப்பு காரமாக நல்லாயிருக்கும். சாதத்தில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நம்ம அப்பளம், வடகம் இதெல்லாம் சாதத்தில் பிணைஞ்சு அதுக்கு வச்சுக்கிறதுக்கு அப்பளம், வடகம் இதெல்லாம் வச்சு சாப்பிடலாம். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.